கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே வேதத்திலிருந்து சற்று வார்த்தைகளை தியானிக்கும்படி, அதனுடைய ஆலோசனைகளை நான் உங்கள் மத்தியிலே பேசும்படி கர்த்தர் எனக்கு இந்த நேரத்திலே கொடுத்த இந்த நல்ல நேரங்களுக்காக நான் உங்கள் மத்தியிலே ஜாய் டிவி மூலமாக சத்தியத்தை தியானிக்கும்படி, அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளும்படி சற்று என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகியிருக்கிறது, குடும்பத்திலே பெருகியிருக்கிறது, வீட்டிலே பெருகியிருக்கிறது, அவனுடைய விவசாயத்திலே பெருகியிருக்கிறது. அதனால் அவன் உம்மை நினைக்கிறான், உம்மை துதிக்கிறான், உம்மை நினைக்கிறான் என்று சாத்தான் யோபோனன் மேலே அவன் ஒரு குறையை கண்டுபிடித்து யோபு மேலே ஒரு போராட்டத்தை வரும்படி அவன் தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த யோபுவை போல நீங்களும் ஒருவேளை சுகமாய் வாழ்ந்திருக்கலாம். யோபுவை போல நீங்களும் உலகத்திலே சம்பத்துகளிலும் ஆசீர்வாதத்திலும் பணத்திலும் பொருளாதாரத்திலும் செழிப்பிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய விவசாயத்திலும் உங்களுடைய பிசினஸ் காரியங்களிலும் நீங்கள் யோபோனனை போல சம்பத்தாக ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் மேல சாத்தான் சொல்லுகிறான். சற்று என்னோடு கூட அந்த வேதத்தை கவனமாய் கேளுங்கள். 9வது வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனே உமக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், அநேகருடைய குடும்பங்களில் நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து இருக்கலாம். இங்கே யோபனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் செல்வ பெருக்க எடுத்தவனாய் இருக்கிறான். ஒரு செழிப்புள்ளவனாய் இருக்கிறான். தேசத்தில் யோபனுடைய பேர் பெற்று புகழ்ந்திருக்கிறது. ஆனால் சாத்தானுக்கு அது பிடிக்காததுனால யோபுவை எப்படியாவது அழித்து விட வேண்டும், யோபுவை எப்படியாவது அவனை தரமட்டமாக்கி விட வேண்டும், யோபுவை எப்படியாவது வியாதியிலே தள்ள வேண்டும், யோபுவை எப்படியாவது அவனுடைய கண்ணீரை வர வைக்க வேண்டும், யோபுவுக்கு எப்படியாவது குழி தோண்ட வேண்டும், யோபுவை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு சாத்தான் கர்த்தருக்கு எதிரியானவன், நமக்கு எதிரியானவன், இந்த தேசத்திற்கு எதிரியானவன், இந்த மக்களுக்கு எதிரியானவன் சாத்தான் தேவனிடத்தில் முறையிடுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தேவனிடத்தில் எத்தனை முறை முறையிடுகிறோம்? எத்தனை முறை நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம்? எத்தனை முறை தேவனை ஆராதிக்கிறோம்? பிரியமானவர்களே, சற்று நீங்கள் சிந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. இங்கே பிதாவுக்கு எதிரியானவன், பரிசுத்த ஆவிக்கு விரோதமானவன், தேவனுக்கு சத்துருவானவன், உங்களுக்கும் எனக்கும் எதிரியானவன் தேவனிடத்தில் அவன் முறையிடுகிறான் தேவ பிள்ளைகளை அழிக்கும்படியாக. ஆனால் தேவ பிள்ளையாகிய நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, நீ ஜெபிக்கிறாயா? நீ ஆலயத்திற்கு போகிறாயா? இல்ல நீ ஆராதனை செய்கிறாயா? இல்ல நீ ஒரு ஊழியம் செய்கிறாயா? இல்ல தேவனுக்கு பயந்து நடக்கிறாயா? இல்ல உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாயா? உன் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறாயா? உன் பிசினஸுக்காக நீ ஜெபிக்கிறாயா? உன்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறாயா? இல்ல தேவனிடத்தில் உபவாசம் இருந்து நீ மன்றாடுகிறாயா? பிரியமானவர்களே, இங்கே சாத்தான் தேவனிடத்தில் முறையிடுகிறான் என்று சொன்னால், அவனை காட்டிலும் ஆண்டோடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் முறையிட வேண்டும்? இன்றைக்கு சாத்தான் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை கெடுக்கலாம் என்று அலைந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அவன்
இங்கே தேவனிடத்தில் முறையிடுகிறான். உன் பிள்ளைகளை நீ சும்மாவா வேலையடைத்து வைத்திருக்கிறீர்? உன் பிள்ளைகள் சும்மாவா ஆராதிக்கிறார்கள்? உம்முடைய ஜனங்கள் ஆமென் உம்மை எதற்காக ஆராதிக்கிறார்கள் என்று நீர் சற்று அவனுக்கு சோதனையை கொடுத்து பாரும், அப்பொழுது தெரியும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ சோதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இது எனக்கு தேவன் ஏன் என்று செய்தார் என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கலாம். தேவன் அதை செய்யவில்லை பிரியமானவர்களே, தேவன் அதை செய்யவில்லை பிரியமானவர்களே. உன் மகன் மரித்து விட்டான் என்று என் தேவன் ஏன் என்று செய்தார் என்று சொல்லி நீ ஒருவேளை உன் வீட்டு அறையிலே இருந்து என் மகன் மரித்து போய்விட்டானே, என் மனைவி மரித்து போய்விட்டாளே, என் தாய் மரித்து விட்டார்களே, என்னுடைய சகோதரன் மரித்து விட்டார்களே என்று சொல்லி நீ தனிமையிலே அழுது கொண்டு நீ தேவனிடத்திலே ஆமென் குறை சொல்லி கொண்டிருக்கிறாய் மகனே. அல்ல, தேவன் உன்னுடைய மகனை கொன்றவர் அல்ல, தேவன் உன் மனைவியை கொன்றவர் அல்ல, தேவன் உன் உறவுகளை கொல்லுகிறவர் அல்ல. ஆனால் இங்கே சாத்தான் தான் அதை செய்தான். இன்றைக்கு சாத்தான் தேவனிடத்தில் சொல்லுகிறான், அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும், அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும், அவனுக்கு வியாதியை கொடுக்க வேண்டும், அவனுடைய ஆடு மாடுகளை அழிக்க வேண்டும், அவனுடைய பிசினஸை நீர் அழித்து பாரும் என்று இங்கே தேவனிடத்தில் சாத்தான் முறையிடுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆமென் தேவனிடத்தில் எத்தனை முறை ஜெபிக்கிறீர்கள்? தேவனிடத்தில் எத்தனை முறை நீங்கள் மன்றாடுகிறீர்கள்? தேவனுக்காக எத்தனை முறை நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள்? இந்த தேசத்திற்காக எத்தனை முறை நீங்கள் உபவாசம் எடுத்து நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, இங்கே இன்றைக்கு அநேகர் ஆமென் வியாதியோடு, அநேகர் ஆமென் மரண படுக்கையோடு, அநேகர் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில், வீடுகளிலே ஆமென் இன்றைக்கு அநேக ஆமென் மருத்துவமனைகளிலே வியாதியோடு, தீராத வியாதிகளோடு படுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேளையிலே நீ ஆண்டவரை நோக்கி முறையிட வேண்டும். உனக்கு வியாதியை கொடுத்தது ஆண்டவர் அல்ல, உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது ஆண்டவர் அல்ல, உன் குடும்பத்தை பிரித்தது ஆண்டவர் அல்ல, உன் பிசினஸை கடித்தது ஆண்டவர் அல்ல. இங்கே ஆமென் பக்தனாகிய யோபுவை அழிக்க சொல்லும்படி சாத்தான் தேவனிடத்தில் முறையிடுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமென் அழுது கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு உன் குடும்பம் பிரிந்ததே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? ஐயோ என் பிள்ளைகள் மரித்து விட்டார்களே என்று சொல்லி நீ வேதனையோடு இருக்கிறாயா? இந்த சத்தத்தை கேட்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே முறையிடு. சாத்தானே என்னிடத்தில் வந்து முறையிடும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள், என்னுடைய பிள்ளைகள் நீங்கள், என் ஜனங்கள், நீங்கள் என்னை எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எப்பொழுதும் முறையிட வேண்டும், நீங்கள் எப்பொழுதும் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். பிரியமானவர்களே, சற்று நான் என்னுடைய ஆமென் சாட்சியையும் கூட நான் சொல்லி நான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். என்னுடைய வாலிப பிராயத்தில் 24 வயசுல ஆமென் எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரு மரண கட்டுகளினாலே, மந்திர செய்வனையினாலே என்னுடைய ஜீவன் ஆமென் போக இப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எந்த ஆஸ்பத்திரிக்கு போயும் ஒரு பிரயோஜனம் இல்லை, எந்த டாக்டர் போயும் எந்த பிரயோஜனம் இல்லை, எத்தனை குளுக்கோஸ் மாத்திரை டேப்லெட் இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு மந்திரம் தான் செய்தார்கள், ஆமென் சூனியம் தான் செய்தார்கள், செய்வினைகள் தான் எனக்கு செய்தார்கள். இதையெல்லாம் யார் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அல்ல, ஆமென் தெய்வம் அல்ல, கர்த்தர் அல்ல, இயேசு அல்ல, சாத்தான். சாத்தான் என்னை அழிக்கும்படியாக தீர்மானம் பண்ணினான். ஆனால் கடைசி ஆமென் சமயத்தில் ஆமென் ஒரு சர்ச்சுக்கு போய் என்னை கொண்டு விட்டார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற பாஸ்டர் எனக்காக ஜெபித்தார்கள். பிரியமானவர்களே, ஆமென் இன்றைக்கு சாத்தான் யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை கெடுக்கலாம் என்று அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான். பிரியமானவர்களே, எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா சாத்தான் தேவனிடத்தில் முறையிடுகிறான்? பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் யாரிடத்திலே முறையிடுகிறோம்? இன்றைக்கு நீங்களும் நானும் யாரிடத்திலே கண்ணீர் சிந்துகிறோம்? இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே போய் கையேந்தி கொண்டு நிற்கிறோம்? பிரியமானவர்களே, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு எது வேண்டும் என்று நீ தேவனிடத்திலே முறையிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே சாத்தான் என் அருகில் இருந்து, என் எதிர்த்தாப்புல நின்று, என்னோடு கூட இருந்து அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும், அவனை கெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் பிளான் செய்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்படிதான் என்னையும் ஆமென் திருமணமாகி 2 பிள்ளைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆமென் இவனை அழிக்க வேண்டும்
வேண்டும் என்று சில சதியாளர்கள், சில மோசக்காரர்கள், சில மந்திரவாதிகள் என்னை அழிக்கும்படியாக என் பிராணனை அழித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. என்னை ஒரு திருச்சபையிலிருந்து ஆமென் கொண்டு போய் அங்கே என்னை படுக்க வைத்தார்கள். காலை 10 மணிக்கு என்னை படுக்க வைத்தார்கள். மாலை 7 மணிக்கு தான் நான் எழுந்திருந்தேன். ஒரு செத்த பிணமாக, ஒரு பிரேதமாக என் தாயும் தகப்பனும் என் சொந்தங்களும் என்னை திருச்சபையிலே கொண்டு போய் விட்டார்கள். பிரியமானவர்களே, என்னை அழித்தது தேவன் அல்ல, எனக்கு மந்திரம் பண்ணினது தேவன் அல்ல, சாத்தான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சாத்தான் தலையிடுகிறான். அவனுடைய வாழ்க்கையில சாத்தான் தலையிடுகிறான். உன் குடும்பத்திலே சாத்தான் தலையிடுகிறான். உன் பிசினஸ்லே சாத்தான் தலையிடுகிறான். உன் பிள்ளைகளை அழிக்கும்படி அவன் தலையிடுகிறான். உன் குடும்பத்தை பிரிக்கும்படி அவன் தலையிடுகிறான். உன் வீட்டை அழிக்கும்படி அவன் தலையிடுகிறான். உன் மிருக ஜீவன்களை அழிக்கும்படி அவன் தலையிடுகிறான். யாரிடத்துல? தேவனிடத்துல போய் சொல்லுகிறாங்க. இன்றைக்கு நீனும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு சாத்தானே தேவனிடத்திலே முறையிடுகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனிடத்திலே அவனை காட்டிலும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்திலே அதிகமாய் நீங்கள் கேட்க வேண்டும். தேவனோடு எப்பொழுது நீங்கள் உறவாட வேண்டும். பிரியமானவர்களே, பின்பாக ஒரு ஊழியக்காரர் திருவனந்தபுரம் இருந்து அந்த நாட்களில் அந்த சபைக்கு வந்து என் மேல் கைகளை வைத்து அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு 10 நிமிடத்தில் எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். 1 மாதமாக சாப்பிடாமல் தண்ணீரை மாத்திரம் குடித்து நான் உயிர் வாழ்ந்தும் வாழாமலும் மரித்தும் மறியாமலும் நான் ஜீவன் போனவனாய் கிடந்தேன். பிரியமானவர்களே, கேரளாவிலிருந்து ஒரு பாஸ்டர் வந்து சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு என் தலையிலே கையை வைத்து அவர் தீர்க்க தரிசனமாக அவர் என்னோடு பேசினார். நான் உனக்கு ஜீவனை தருகிறேன், நீ எனக்காக என் சேவையை செய்ய வேண்டும், எனக்காக சேவையை செய்ய வேண்டும், எனக்காக என் ஊழியத்தை செய்ய வேண்டும், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போய் என்று சொல்லி எங்களை இந்த சென்னை பட்டணத்தில் அனுப்பினார். பிரியமானவர்களே, சாத்தான் என்னை அழிக்க நினைத்தான், ஆனால் தேவனோ எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை அழிக்க நினைக்கிறார்கள், உன்னை கெடுக்க நினைக்கிறார்கள், உன் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறார்கள். இங்கே சாத்தான் திட்டம் போடுகிறான். சாத்தான் உன்னை அழிக்கும்படி திட்டம் போடுகிறான், உன்னை கெடுக்கும்படி திட்டம் போடுகிறான், உன்னை வேதனைப்படுத்தும்படி திட்டம் போடுகிறான், உன் குடும்பத்தை பிரிக்கும்படி திட்டம் பண்ணுகிறான். ஆனால் நீயோ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தரிடத்தில் நீ முறையிட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறார். சாத்தானே உன்னை அழிக்கும்படி அவன் முறையிடும் பொழுது நீ வாழ வேண்டும் என்று, நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று, என் பிள்ளைகள் ஆளக்கூடாது என்று தேவன் நினைக்கிறார். இந்த வேளையில நீ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இனி தேவனிடத்தில் நீங்கள் முறையிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு என்னை போல் அநேக குடும்பங்கள் மரித்து கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய சித்தம் அல்ல, சாத்தானுடைய திட்டம், சாத்தானுடைய எண்ணம், சாத்தானுடைய செயல். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஆமென் சாத்தான் செய்தது. சாத்தான் முறையிடுகிறான் அவனை அழிக்க வேண்டும் என்று. ஆகவேதான் யோபுவை ஆண்டவர் சோதித்து பார்த்து பின்பு அவனுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்தார். இன்றைக்கு உனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் நன்மைகள் வேண்டுமா? இந்த வேலையில் என்னோடு கூட முழங்கால் படியிட்டு, இயேசுவே, இந்த வேலையிலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் உம்மை மறுதலித்தவனாய், உம்மை ஆண்டவரை தூஷித்தவனாய், இயேசுதான் இதெல்லாம் செய்தார் என்று, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சோதனையை தந்தார் என்று நான் தவறாக எண்ணி விட்டேன் ஆண்டவரே என்று இந்த வேளையிலே நீ மன்னிப்பு கேட்பாயா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எத்தனை குடும்பங்கள் உம்மை மறுதலித்ததோ, எத்தனை குடும்பம் உம்மை பிரிந்து வாழுகிறதோ, எத்தனை குடும்பம் இப்பொழுது பின்மாற்றத்தில் இருக்கிறதோ, அத்தனை குடும்பங்களோடு கர்த்தர் இந்த வேளையில என்னோடு கூட பேசுவீராக. என்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை அழிக்கவில்லை மகனே, நான் உன்னை கெடுக்கவில்லை மகனே, நான் உன் குடும்பத்தை பிரிக்கவில்லை மகனே, எல்லா சாத்தானுடைய செயலே என்று உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து மறுபடியும் தூக்கி நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இப்பொழுது இயேசுவை வேண்டாம் என்று இருக்கிறார்களோ, இயேசு ஏன் என் வாழ்க்கையில் இப்படி செய்தார் என்று ஆண்டவரை எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களோ, அத்தனை பேர்களையும் கர்த்தர் இந்த வேளையிலே ஆற்றி தேற்றி கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. காட் bless you.